இந்த நாளும் நம்ம அடுத்தவங்க விமர்சிக்காத அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் அடுத்தவங்களை விமர்சிக்கவும் விடக்கூடாது. அதில் 4வது இருக்கிறது முக்கியமான பாயிண்ட். இந்த வீடியோவை பாருங்கள், என்னென்னு உங்களுக்கே புரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. வாழ்க்கையில் உங்கள் கூட எவ்வளோ முக்கியமானவங்களாக இருந்தால் கூட இந்த 4 விஷயத்தை பற்றி பேச அவங்கள என்றைக்குமே அனுமதிச்சிடாதீங்க. இவங்க நம்மளுக்கு க்ளோஸு அப்படின்ட்டு உங்களை பற்றி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு என்றைக்குமே அனுமதிச்சிடாதீங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி அவங்க விமர்சிக்கவே விடாதீங்க. ஆமாம், அவங்க கொஞ்சம் சரியில்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காக அடுத்தவங்க விமர்சிக்க விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், பாடி ஷேமிங். உங்களோட உருவ அமைப்பை கிண்டல் பண்ணுறது. அவங்க யார் கிண்டல் பண்ணுறதுக்கு? உங்களோட உருவம் உங்களுக்கு பிடிச்சா போதும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் உருவ அமைப்பை கிண்டல் பண்ணுறத என்றைக்குமே அனுமதிச்சிடாதீங்க. அப்புறம் 3வது, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், பொருளாதார நிலைமையை விமர்சிக்கிறது. சில சமயம் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். இன்றைக்கி சரியில்லாமல் போகலாம், ஆனால் இன்னொரு நாள் அது சரியாக தானே ஆகும். அதை பற்றி விமர்சிக்கவும் யாரையும் அலோவ் பண்ணிடாதீங்க. அப்புறம் 4வது முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்குறீங்களா? உங்களோட ட்ரெஸ்ஸிங். நான் எப்பயும் சொல்வேன், அடுத்தவங்களுக்கு பிடித்த மாதிரி ஆடை அணிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்கன்னு. ஆனால் இதில் முக்கியம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை அணிகிறீங்க, அதை அவங்க கிண்டல் செய்யக்கூடாது. நீங்களும் அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு விமர்சனத்துக்கு ஆளாகாத அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்கணுங்கிறது. இந்த நாளையும் எப்பயுமே மறந்துடாதீங்க.